ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்டிஏ லீவ் ட்ராவல் அலோவன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி பீப்பிளுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ்ல இந்த லீவ் ட்ராவல் அலோவன்ஸ்ன்னு சொல்லி வந்து நெறைய பேர் வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஸோ இப்ப லீவ் ட்ராவல் அலோவன்ஸ்ன்னு போகாம நம்ம வந்து கிளைம் பண்ணலாமா? அதுதான் வந்து இப்ப வந்து கொஸ்டினு. Can individuals still claiming LTA exemption even if they don't travel via short route? ஸோ ஷார்ட் ரூட் மூலியமா அதாவது லீவ் டிராவல் அலோவன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஒரு பிளேஸுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் ஒன் டே ஆர் 2 டேஸ் டைம்ஸ் எடுக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னும் போது நீங்கள் காஸ்ட் வந்து காஸ்ட் காஸ்ட்லியான இதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த உங்கள் டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். As per Rule 2B of Income Tax Rules, only travel expenses have railway road. So, have rail road. ஸோ இந்த மூணுத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னும்போது, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஷார்ட் ரூட் இதெல்லாம் வந்து ஷார்ட் ரூட் பிட்வீன் த ஒரிஜினல் பிளேஸ் டு பேசிக் லொகேஷன். உங்க ஒரிஜினுக்கும் பேசிக் லொகேஷனுக்கும் அதில் இருக்க டெஸ்டினேஷன் வில் பி எக்ஸம்ஷன் ஃப்ரம் டேக்ஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் லிமிட்ஸும் வந்து இருக்கு. ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போ சொல்ல போனால் இப்போ நான் இன்னைக்கே டெல்லி போகணும், எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான கிளைண்ட் மீட்டிங்கு. பட் ஆனால் நான் வந்து நார்மல் வெஹிக்கிள்ஸில் அந்த மாதிரி போகிறேன், எனக்கு ஒரு 1 ஆர் 2 டேஸ் எடுக்குதுன்னா, இப்போ நான் உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி நான் போகிறதுக்கு எனக்கு ஒரு 60,000 to 70,000 காஸ்ட் ஆகுதுன்னா, அந்த 70,000 வந்து நீங்கள் லீவ் ட்ராவல் அலவன்ஸாக வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் சம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 25 லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விச் எவர் இஸ் லோயர் தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுமே தவிர மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. The amount that an employee can claim LTA will be based on the economic fare of national carry of shortest route to the place of destination. அதாவது உங்க டெஸ்டினேஷன் போகிறதுக்கான ஃபேர் வந்து நீங்க வந்து இன்கம் டேக்ஸ்ல வந்து எக்ஸம்ஷன்லாம் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The amount spent by individual whichever is less. ஸோ ஒன்று இன்கம் டேக்ஸ்ல லிமிட் எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்களோ அந்த லிமிட்ல நீங்க வந்து கிளைம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க எவ்வளவு ஆக்சுவல் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூ வந்து நீங்க வந்து கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு 3,05,000 வந்து நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க வந்து மேக்ஸிமம் 3 lakhs தான் வந்து கிளைம் பண்ணணும். 3,05,000 வந்து உங்களால கிளைம் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்க வந்து இப்போ 60,000 தான் வந்து நான் வந்து பேவே பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது நீங்க வந்து அந்த 60,000 தான் கிளைம் பண்ணுமே தவிர நீங்க அந்த டைம்ல வந்து 3 lakhs வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணதுக்கு வந்து அலோ கிடையாது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் சச் அஸ் லோக்கல் கன்வீனியன்ஸ், சைட் சீயிங், ஹோட்டல் ஸ்டேயிங், மீல்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் எல்டிஏ எக்ஸம்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த போயிட்டு அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டு நீங்க அங்க டிராவல் பண்றது, சைட் சீயிங் போய் விசிட் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ், ஹோட்டல் ஸ்டே பண்றது, மீல்ஸு, சாப்பாடு, இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் நீங்க பண்ணீங்கன்னா இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகாது. இதெல்லாம் வந்து கிடையாது. ஒன்லி அந்த டிராவல் இங்க இருந்து அங்க போறதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அந்த செலவு மட்டும் தான் நீங்க வந்து இன்கம் டேக்ஸ்ல வந்து எக்ஸம்ஷனா வந்து கிளைம் பண்ணிக்கலாம். LTA exemption is allowed only for travel within India. Hence, international travel would not be eligible for exemption. ஸோ நீங்க வித்தின் இந்தியாக்குள்ள நீங்க எங்க வேணா டிராவல் பண்ணலாம். டிராவல் பண்ற அமௌண்ட் வந்து நீங்க வந்து எக்ஸம்ஷனா நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதுவே நீங்க அப்ராட் இல்லைன்னா இந்தியா விட்டு அவுட் சைட் இந்தியா போவீங்கன்னா அந்த எக்ஸம்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு எதுக்குமே உங்களுக்கு வந்து அவைலபிள் கிடையாது. LTA exemption is not available under the new and consensual tax regime. அதாவது நியூ டாக்ஸ் ரெஜிம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் ட்ராவல் அலவன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் லீவ் ட்ராவல் அலவன்ஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி இதே மாதிரி ஸ்பெஷல் ரேட்ல ஏதோ ஒன்று போனீங்கன்னா கூட உங்களுக்கு கிடையாது. இன்கேஸ் நீங்க ஓல்டு ஸ்கீம் த எம்ப்ளாயி ஷுட் ஆப்ட் ஃபார் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் ஃபார் டாக்ஸேஷன் டு கிளைம் LTA அலவன்ஸ். ஸோ நீங்க லீவ் ட்ராவல் அலவன்ஸ் கிளைம் பண்ணணும்னா நீங்க வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல தான் இருக்கணுமே தவிர நியூ டாக்ஸ் ரெஜிம்லாம் போனீங்கன்னா உங்களால வந்து லீவ் ட்ராவல் அலவன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது. இது சப்ஜெக்ட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 25 lakhs வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3 lakhs தான் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சு.
ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.